104 வருஷமா ஒரு கொலையாளியை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்துச்சு. அந்த கொலையில் அதிர்ச்சியான விஷயம்னா, கொலைகாரன் கொலை பண்ணிட்டு அதே வீட்டில் ஒரு வாரமாக தங்கிட்டு இருந்திருக்கான். ஜெர்மனியில் ஹெட்டர் கைவிக் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆண்ட்ரஸ் குரூபர் என்ற ஒருத்தரோட ஃபேமிலி அங்கே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. நிம்மதியாக இல்லைன்னாலும் சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு நாள் காலையில் குரூபர் வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரப்ப அவரை வீட்டை நோக்கி யாரோ நடந்து போயிருக்காங்கன்றத அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த நடந்து போனவர் திரும்பி போனது மாதிரி எந்த தடயமும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே யாரோ நடந்து போகிற மாதிரியே சவுண்ட் அவருக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் டெய்லி போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவரோட வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு கூட வீட்டில் பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு நின்றுச்சு. இருந்தாலும் அந்த சத்தம் நிற்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதுசாக அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்தாங்க. அதே நாள் ராத்திரி அவரோட வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு பார்க்க போன எல்லாரும் திரும்பி வரவே இல்லை, அந்த வேலைக்காரி உட்பட. சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, என்ன இவரும் நீ வெளியவே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ்காரங்களை வர சொன்னாங்க. போலீஸ்காரங்களும் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாரும் கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மாட்டுக்கு யாரோ தீவனம் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, முந்தா நேற்று கூட வீட்டில் இருந்து சிம்மி வழியாக புகை வந்துச்சு, யாரோ சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன நினச்சாங்கன்னா, கொலைகாரன் இங்கேயே தங்கி சமைச்சு சாப்பிட்டு வந்து போயிருக்கான் அப்படின்னு நினச்சாங்க. கடந்த 100 ஆண்டில் நிறைய விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொலைகாரன் யாருன்றதை இப்போ வரை யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.